அது என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்துக்களை சாலிட் பண்ணணும்னா முஸ்லீம்களை நாம் அட்டாக் பண்ணால் தான் முடியும். அப்படி பண்ணிய காரணத்தினால தான் 2002 2000ற்கு மேற்பட்ட முஸ்லீம்களை கொன்ற கொலைகாரன் மோடியை இன்றைக்கு பிரதமராக்கியிருக்கிறார்கள். கொலைகாரன் அமித்ஷாவை உள்துறை அமைச்சராக்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் கொலை செய்தால் நமக்கு பதவி கிடைக்கும் என்பதற்காக இந்த பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். இந்த கொலைகாரர்கள் தன்னுடைய மாநிலத்தோட மக்கள் மேலேயே வந்து ஷூட்டிங் சைட் ஆர்டர் கொடுக்குறதுன்றது ஒரு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயலாக நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இவரிடத்தில் நீங்கள் வேறு என்ன பண்பை எதிர்பார்க்க முடியும்னு நான் கேட்குறேன். பச்சையாக சொல்லப்போனால், இது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறேன். பண்ணி மலத்தை பார்த்தா போய் வாய வைக்கத்தான் செய்யும், அதனுடைய குணங்களை மாற்றாது. அந்த நிலையில் உள்ளவர்கள் இவர்கள். திமுக இதை எப்படி அணுகுது? அதற்கு நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? எல்லா கட்சிகளுமே வந்து முஸ்லீம்களை வாக்கு வங்கிகளாக ஓட்டுகளை பெறுவதற்குரிய விஷயங்களாக தான் பயன்படுத்துகிறார்களே தவிர, முஸ்லீம்களுக்காக நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லுவதெல்லாம் வந்து வெத்து வேட்டு ஆச்சுங்களா. அதெல்லாமே கவைக்கு உதவாது. இப்போ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் எதுவும் சொல்லாமல் இருப்பது என்பது ஒரு ஆச்சரியத்துக்கு இல்லை. மக்கள் தெளிவாய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்களின் மூலமாக திமுகவே எங்கள் மக்களை தெளிவுபடுத்துகிறது. இப்போ தான் ஈஸியாக நீங்கள் நீதிமன்றங்களில் கொண்டுகிட்டு போய் அங்கே உங்களுக்கு வேண்டிய நீதிபதியை வச்சு அவருக்கு ஏதாவது பதவியை கொடுத்து, இந்த ரஞ்சன் கோகாய் என்கிற அயோக்கியனுக்கு நீங்கள் பதவியை கொடுத்து, இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற எங்களிடத்துல திருடியது தானே, எங்களிடத்துல திருடி கட்டப்பட்ட ராமர் கோயிலை மாதிரி எங்ககிட்ட இருக்கிற இடங்களை இப்படி நீதிமன்றத்தின் பெயரால் திருடி கொள்ளையடித்து கட்டி தொலைங்க. ஏன் நீங்கள் இப்படி மக்களை கொண்டுட்டு போறீங்க சார்? ஞானபாபி வழக்குக்காக சொன்ன நீதிபதி அடுத்த நாள் ரிட்டையர்ட் ஆகிறான். அடுத்த நாள் நான் தெரிஞ்சுதான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அடுத்த நாள் ரிட்டையர்ட் ஆகிறான். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கினுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு ஏதாவது ரஞ்சன் கோகாய் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க. அந்த பதவியை எதிர்பார்த்து அந்த நாய் எழுத வேண்டியதை எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. நான் கேட்குறேன், 1991 இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றினோமே, அந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு எந்த வழிபாட்டு தலங்கள் எதுவாக இருக்கிறதோ அது அதுவாகவே தொடர வேண்டும். பாபர் மசூதியை தவிர ஒரு சட்டம் இயற்றியதை, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதுதான் அந்த நீதிபதியினுடைய வேலையை தவிர இவ இஷ்டத்துக்கு எழுதுதில்லை. நாங்கள் மதிக்கிற ராம் காந்தி மதித்த ராம், நீங்கள் மதிக்கிற ராம் நாதுராம் கோட்சையினுடைய ராம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இவர்கள் நாதுராம் கோட்சையினுடைய வாரிசுகள். இவர்கள் இப்படித்தான் அழிப்பார்கள், இப்படித்தான் செய்வார்கள். இந்த நாட்டை ரணகளமாக்கும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். இந்த உத்தரகாண்டில் ஹல்திவானி மாவட்டத்தில் மாஸ்க் அண்ட் மத்ராசா அப்படின்ற 2 இடத்தையுமே வந்து கவர்மெண்ட்டு எந்த விதமான ஆர்டருமே இல்லை, கவர்மெண்ட் ஆர்டரே இல்லாமல் வந்து இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கே போராட்டம் நடத்தி போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுறை ஏற்பட்டுருச்சு. இதில் போலீஸ் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க, ஷூட்டிங் சைட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது உத்தரகாண்ட் மாநிலமும் இது வந்து பார்டர் உத்தரப்பிரதேசனுடைய பார்டரில் உள்ள ஒரு மாநிலம். 2006 இது போன்ற ஒரு கலவரம் நடந்தது. அங்கே வந்து அது ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் ஒரு 300-400 குடும்பங்கள் இருக்கிறார்கள், எல்லாமே முஸ்லீம்கள். பிஜேபி வந்துட்டா அது மாதிரியான பணிகள் செய்வாங்கள்ல, அந்த அடிப்படையில் அது காலிபுரம்னு சொல்லி அங்கே ஒரு பெரும் கலவரமாகி துப்பாக்கி சூடு நடந்து அதில் 6 பேர் கொல்லப்பட்டார்கள், பெரும்பான்மையோர் முஸ்லீம்கள். அதற்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்த பிறகு இப்பொழுது இந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலும் ஒரு மதரசாவும் இருக்கிறது. இதில் என்ன தெரியுமா, முதலில் அவர்களுக்கு தகவல் சொல்லப்படலை, இது வந்து நீதிமன்றத்தின் மூலமாக செயல்படுத்தலைங்கிற அவங்களே ஒத்துக்கிறாங்க. உள்ளூர் எஸ்பியே வந்து நாங்கள் வந்து சில வகைகளை முன்னெச்சரிக்கையாக தகவல் தருகிறோம், சிலவற்றை நாங்கள் தகவல் தராமலேயே இடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த இடம் யாருக்கு சொந்தமான தெரியுமா? இது வந்து 1947 முஸ்லீம்கள் நாடு புலர்ந்தார்கள் அல்லவா,
அப்படி நாடு புலர்ந்த முஸ்லீம்களுடைய சொத்து. இந்த சொத்தை எனிமி சொத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக ஒரு போர்டே இருக்குது. அந்த போர்டினுடைய தலைமை பாம்பேயில் இருக்குது. இங்கே கூட அதிகமான சொத்துக்கள் அது மாதிரி போனவருடைய சொத்துக்கள் இருக்கிறது. பெரம்பூரில் ஒரு பெரிய சர்ச்சும் அங்கே ஒரு பள்ளிக்கூடமும் கட்டப்பட்டிருக்கிறது எல்லாமே வரலாறு. அப்போ இதை அந்த எனிமி சொத்தை உடனடியாக அந்த சொத்து அரசுக்கு சொந்தமானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறணும். அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடம் அல்ல, அது எனிமி சொத்து. அந்த எனிமி சொத்தை அப்படி என்றால் அது முஸ்லீம்களுடைய சொத்து. அந்த சொத்தை நாங்கள் கைப்பற்றுகிறோம் என்று உடனடியாக அதில் எந்த விதமான முன்னெச்சரிக்கையாக தகவலும் சொல்லாமல் அப்படி அடித்தா அங்கே முஸ்லீம்கள் அல்ல, ஒன்றுமே உணர்வு இல்லாதவன் இருந்து இடித்தா அவன் என்ன செய்வான்? அப்போ அந்த மக்கள் கொந்தளிப்பார்கள். இது ஒரு கொந்தளித்து அந்த மக்களை அழித்தொழிக்கணும் என்கிற அந்த யுத்தியை இன்றைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது. அது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அது என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்துக்களை சாலிட் பண்ணணும்னா முஸ்லீம்களை நாம் அட்டாக் பண்ணால் தான் முடியும். அப்படி பண்ணிய காரணத்தினால தான் 2002 2000க்கு மேற்பட்ட முஸ்லீம்களை கொன்ற கொலைகாரன் மோடியை இன்றைக்கு பிரதமராக்கியிருக்கிறார்கள். கொலைகாரன் அமித்ஷாவை உள்துறை அமைச்சராக்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் கொலை செய்தால் நமக்கு பதவி கிடைக்கும் என்பதற்காக இந்த பணிகளை அவர்கள் செய்கிறார்கள், இந்த கொலைகாரர்கள். கிட்டத்தட்ட நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இல்லீகலான கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லீகலால் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதனால் மக்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் நாங்கள் தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டே ஷூட்டிங் சைட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய மாநிலத்தோட மக்கள் மேலேயே ஷூட்டிங் சைட் ஆர்டர் கொடுக்குறதுன்றது ஒரு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயலாக நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இவரிடத்தில் நீங்கள் வேறு என்ன பண்பை எதிர்பார்க்க முடியும்னு நான் கேட்குறேன். பச்சையாக சொல்ல போனால், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறேன். பண்ணி மலத்தை பார்த்தா போய் வாய வைக்கத்தான் செய்யும், அதனுடைய குணங்களை மாற்றாது. அந்த நிலையில் உள்ளவர்கள் இவர்களுடைய நிலை அதுதான். அப்போ அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் அப்படித்தான் நீங்கள் அப்புறப்படுத்துகிறீர்களா? நான் கேட்குறேன். ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட இடமாக இருக்கட்டும், அது அரசுக்கு சொந்தமான இடம் அல்ல. நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்வது சும்மா போடுபோக்களை சொல்லலை. அங்கிருந்து தகவலை அது என்ன நிலம் என்பதை கேட்டு அதன் அடிப்படையில் தான் நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். அந்த நபர் குறிப்பிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதை இது எனிமி சொத்து, எனிமி சொத்து யாருமே ஆக்கிரமிக்கக்கூடாது இல்லைன்னா வாங்க இங்கே வாங்க, நான் சென்னையில் காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்குன்னு. ஆனால் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குல்ல. அப்போ கோர்ட்டெல்லாம் அடைச்சிட வேண்டியதானே? இப்போ சில ரவுடிகளை கொண்டுட்டு என்கவுண்டருப்பாங்க பாருங்கள், அது மாதிரி முஸ்லீம்களை கொண்டுட்டு இது மாதிரி கலவரம் நடந்துச்சுன்னு இப்போ 2 பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள். 2 பேர் கொன்றதாக செய்தி வருகிறது அரசு ஊடகங்களில். ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தெரியாது. ஆனால் ஒரு நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், கலவரம் செய்தவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு தக்க பாடம் கொடுப்போம். ஒரு ரவுடி பேசுகிற மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுகிறாங்க. அதான் அந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், அதாவது சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் இந்த இடத்துல கூடி நிற்கிறாங்க. ஆன்டி சோஷியல்ஸ் என்ன சொல்லுவான்? அவன் எதிரியத்தான் சொல்லுவான். இவர்கள் யாரு? இவர்களே ஆன்டி சோஷியல்ஸ் தானே. அப்போ இவர்கள் மற்றவர்களை பார்த்து, ஒழுங்கானவர்களை பார்த்து கெட்டவர்கள், இவர்கள் சரியில்லாதவர்கள் என்று மக்களை சொல்லுகிறார்கள். அந்த மக்களுக்கு தான் இவர் முதலமைச்சர். அந்த மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஜிஓஓ எதுவுமே காட்டப்படலை, எந்த விதமான எவிடன்ஸும் எங்களுக்கு கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன், இந்த இடமே உங்களுக்கு வேணும்னு வச்சிங்களேன், நீங்களே இப்போ தான் ஈஸியாக நீங்கள் நீதிமன்றங்களில் கொண்டுக்கிட்டு போய் அங்கே உங்களுக்கு வேண்டிய நீதிபதியை வச்சு அவருக்கு ஏதாவது பதவியை கொடுத்து, இந்த ரஞ்சன் கோகாய் என்கிற அயோக்கியனுக்கு நீங்கள் பதவியை கொடுத்து, இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற எங்களிடத்து திருடியது தானே, எங்களிடத்துல திருடி கட்டப்பட்ட ராமர் கோயிலை மாதிரி எங்ககிட்ட இருக்கிற இடங்களை இப்படி நீதிமன்றத்தின் பெயரால் திருடி கொள்ளையடித்து கட்டி தொலைங்க. ஏன் நீங்கள் இப்படி மக்களை கொண்டுட்டு போறீங்க?
இது மட்டும் இல்லாமல் ஞானவாப்பி மாஸ்க்லேயும் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து புதுசாக கோயில்களை வந்து கண்டுபிடிக்கிறோம், அந்த இடத்துல வந்து இந்துக்களுக்கும் வந்து இது இருக்குது, பங்கு இருக்குது, அங்கே வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லி இப்போ கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. அதன்படி இப்போ அந்த பூஜைகளை வந்து தொடரவும் செஞ்சுட்டாங்க. இதை வந்து பிஜேபியோட ஒரு மோசமான ஒரு பிளானாக நீங்கள் பார்க்குறீங்களா? சார், ஞானபாபி வழக்குக்காக சொன்ன நீதிபதி அடுத்த நாள் ரிட்டையர்ட் ஆகிறான். அடுத்த நாள் நான் தெரிஞ்சுதான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அடுத்த நாள் ரிட்டையர்ட் ஆகிறான். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கினுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு ஏதாவது ரஞ்சன் கோகாய் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க. அந்த பதவியை எதிர்பார்த்து அந்த நாய் எழுத வேண்டியதை எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. இப்போ போன வெள்ளிக்கிழமை அங்கே பூஜை நடக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துகிறவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி கடுமையான கூச்சல் கொலாட்டம் வந்திருக்குது. ஆச்சுங்களா? நான் கேட்குறேன், 1991 இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றினோமே, அந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு எந்த வழிபாட்டு தலங்கள் எதுவாக இருக்கிறதோ அது அதுவாகவே தொடர வேண்டும், பாபர் மசூதியை தவிர. ஏன்னா இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கனால அது மட்டும் எக்ஸப்ட் கொடுத்து ஏனைய வழிபாட்டு தலங்கள் அது எந்த வழிபாட்டு தலமாக இருக்கிறதோ அந்த வழிபாட்டு தலமாக இருக்க வேண்டும் என்று 1991 ஒரு சட்டம் இயற்றியதை, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது தான் அந்த நீதிபதிகளுடைய வேலையை தவிர இவன் இஷ்டத்துக்கு எழுதுதில்லை. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அந்த சட்டம் எங்கே போச்சு? குப்பத்தொட்டில் தூக்கி போட்டீங்களா? என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க சட்டத்தை மதிக்க மாட்டீங்க, நீங்க நேர்மை நாணயத்தை மதிக்க மாட்டீங்க. அழகா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கேரளத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறாரு, நாங்களும் ராமை மதிக்கிறோம், நாங்கள் மதிக்கிற ராம் காந்தி மதித்த ராம், நீங்கள் மதிக்கிற ராம் நாதுராம் கோட்சையினுடைய ராம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இவர்கள் நாதுராம் கோட்சையினுடைய வாரிசுகள், இவர்கள் இப்படித்தான் அழிப்பார்கள், இப்படித்தான் செய்வார்கள், இந்த நாட்டை ரணகலமாக்கும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். இதற்காக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வந்து என்ன விதமான முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? ஞானபாமி அந்த பள்ளியினுடைய அத்துமீறி செயல்பட்ட அந்த காவி கயவனை எதிர்த்து நடத்துகிறோம் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம். அது சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்கிறது. எங்களுடைய குரலை ஜனநாயக முறைப்படி எப்படி நாங்கள் எழுப்ப வேண்டுமோ அதை நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறோம். இந்த அயோக்கியர்களுக்கு எதிராக சொல்லுகிறோம். இந்த அயோக்கியர்கள் இதையெல்லாம் பார்த்து திருந்துகிறவர்கள் அல்ல. ஆனாலும் நாம் சொல்லுவதை சொல்லி வைப்போம் என்று இன்றைக்கு எங்களுடைய குரலை நாங்கள் ஒழிக்கிறோம். ஞானவாபியினுடைய வழக்கில் கூட நாம் சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது பாருங்கள், அலகாபாத் நீதிமன்றமும் அதான் சொல்லிட்டான். ஒரு நீதிமன்றங்கள், குஜராத் நீதிமன்றம், உத்தரப்பிரதேச நீதிமன்றம், இது எல்லாம் நீதிமன்றங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு காசின்னு சொன்னாலே இந்து அல்லாதவர்களும் அதை மதிப்பார்கள். காசிங்கிற அந்த வார்த்தையே ஒரு போற்றுவதற்குரிய ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுகிற வாரணாசி, வியாபாரிகள் அதை வந்து பனாரசும்பாங்க. அந்த ஊருக்கு 3 பேர் இருக்கு. இன்றைக்கு அது எந்த அளவுக்கு சீப்பாக, எந்த அளவுக்கு கேவலமாக அரக்கர்கள் இருக்கக்கூடிய, அவன் சொல்கிறான் நம்மளை தான் அரக்கருங்கிறான், தமிழ்நாட்டுக்காரனை தான் அரக்கன்னு சொல்கிறான். ஆச்சுங்களா? அவங்க அப்போ அரக்கர்கள் இருக்கக்கூடிய, மோசமானவர்கள் இருக்கக்கூடிய, எங்களுடைய பாஷையில் சொன்னோம்னா சைத்தான்கள் வாழுகிற, சைத்தான்களுடைய கூடாரமாக இன்றைக்கு பிஜேபி ஆளுகிற ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள். திமுகன்ற ஒரு கட்சி வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அது. ஆனால் அந்த திமுக கட்சியிலேருந்தோ இல்லை திக கட்சியிலேருந்தோ எந்த விதமான இந்த உத்தரகாண்ட் விஷயத்தை பற்றியோ இல்லை ஞானவாப்பியோட ஒரு இம்பார்ட்டன்ஸை பற்றியோ எந்த விதமான ஒரு பெருமாறியான வாய்ஸே இல்லை, ஒரு சவுண்டே இல்லை அப்படின்றது நாங்கள். பிகாஸ் உத்தரகாண்டுன்ற நேற்று நடந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான வாய்ஸே கொடுக்கலையே. திமுக இதை எப்படி அணுகுது? அதற்கு நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? 1992 பாபர் மசூதியை இடித்தார்கள். அப்பொழுதெல்லாம் குரல் கொடுத்தார்கள். 2002 மோடி என்கிற அந்த அரக்கன்
அங்கே இருக்கிற முஸ்லீம்களை கொன்றான். அப்படி அந்த கொன்ற விஷயத்தில் அப்படி கலவரம் கோத்ரா என்கிற பெயரை சொல்லி நடந்த கலவரத்தை வந்து இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் இவருடைய தந்தையார் கலைஞரிடத்தில் கேட்டார்கள். முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்களே, நீங்கள் அந்த ஆட்சியிலே அங்க வைக்கிறீர்களே, என்ன சொல்கிறீர்கள் கேட்கும்போது அவர் அழகாக சொன்னார், அது வேறு மாநிலத்தில் நடக்கிற சம்பவம், அதற்கு நான் என்ன சொல்ல முடியும் என்று கேட்டார். அவர் கேட்டார், இவர் கேட்கல. அதனால் இவரிடத்தில் நீங்கள் அதெல்லாம் நீங்கள், அதாவது உங்களுக்கு சின்ன வயசில் உங்கள் காலத்துலலாம் இருந்திருக்காது, ஒரு புலவனும் உலோபியும் ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு புலவன் போய் ஒரு கவிஞன் ஒரு உலோபிட்ட போய் அவனை புகழ்கிறான். அவனை புகழ்ந்து பேசும்போது அவன் என்ன செய்கிறான்னா, அவனுடைய பணியாளரை கூப்பிட்டு இவருக்கு பரிசு தொகை கொண்டு வந்து கொடுங்குறான். அவன் சரின்னு கேட்டு போயிடுறான். சொன்ன உடனே அவர் இன்னும் புகழ்கிறான், மறுபடியும் கூப்பிட்டு சொல்கிறான் இன்னும் அதிகமாக கொண்டு வான்னு, மறுபடியும் போயிடுறான். மீண்டும் மீண்டும் புகழ்கிறான், கூப்பிட்டு சொல்கிறான். கடைசியில் ஐயா நான் போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க. என்னையா என்னமோ வரும்னு சொன்னீங்களே, நீ புகழ்ந்தது எனக்கு இன்பமாக இருந்துச்சு, நான் சொல்லும்போது நீ இன்பம் அடைஞ்சில்ல, அதுதான் ரெண்டு பேருக்கும் சமம்னா. அதுதான் அந்த உலோவியின் நிலையில் திமுக இருக்கிறது. அந்த புலவனை போல் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இதை மாதிரி ஒரு திமுகன்ற ஒரு கட்சி வந்து ஒரு ஆதரவு, பிகாஸ் பிஜேபியை எதிர்த்து தமிழ்நாட்டில் கட்சி பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்கிற ஒரு கட்சி திமுக மட்டும்தான் அப்படின்ற ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணி 2006 அவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க. அதனால் வந்து அவங்க குரல் கொடுக்கறதுக்கு பயந்தாங்க. இன்றைக்கி திமுக வந்து நேர் எதிர்ப்பில் இருக்குன்றப்போ இதை பற்றி இந்த உத்தரகாண்டோட இதை பற்றியோ ஒரு கண்டனமோ இல்லை ஒரு அறிக்கையோ எதுவுமே வெளியிடுதையே. ரொம்பவும் ஆனால் முஸ்லீம்களை நாங்கள் காப்போம், முஸ்லீம்கள் எங்களுடைய நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முஸ்லீம்களுடைய விஷயத்தில் முஸ்லீம்களை ஓட்டு வங்கிகளாக மட்டும்தான் அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது எல்லா கட்சியுமே, காங்கிரஸ், ஈவன் காங்கிரஸ் கூட அப்படித்தான். காங்கிரஸ் காலத்தில் கூட எங்களுக்கு என்ன, 1992 இடித்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எங்கே? காங்கிரஸ் ஆட்சியில் தானே. கட்டப்பட்டது இவர்கள் ஆட்சியில். ஆகவே இதுக்கு உள்ள எல்லா கட்சிகளுமே வந்து முஸ்லீம்களை வாக்கு வங்கிகளாக ஓட்டுகளை பெறுவதற்குரிய விஷயங்களாக தான் பயன்படுத்துகிறார்களே தவிர, முஸ்லீம்களுக்காக நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லுவதெல்லாம் வந்து வெத்து வேட்டு ஆச்சுங்களா. அதெல்லாமே கதைக்கு உதவாது. இப்போ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் எதுவும் சொல்லாமல் இருப்பது என்பது ஒரு ஆச்சரியத்துக்கு இல்லை. எங்களுக்கு தெரியலைன்னு கூட சொல்லுவாங்க, பேப்பர் படிக்கலைன்னு கூட சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் வந்து இப்போ வருங்கால இளைஞர்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ சீட்டுக்காக அவர்கள் தருகிற அந்த சீட்டை பிச்சை போடுவதற்காக எங்களில் இருக்கக்கூடிய சில பேர் வேண்டுமென்றால் அவர்களை துதிபாடலாமே தவிர, மக்கள் தெளிவாய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்களின் மூலமாக திமுகவே எங்கள் மக்களை தெளிவுபடுத்துகிறது. உங்களுடைய கருத்தை ரொம்ப அருமையாக பதிவு பண்ணீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. வாழ்க. என்னுடைய செய்தியை, என்னுடைய கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக உதவிய ரெட்பிக்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா.